வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திரு நிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, கனவின் புனிதரான புனித சூசையப்பரின் நன்னாளில் உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திரு நிகழ்விற்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் தந்தையை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இது நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்படுகிறது. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி தந்தையாகி கடவுளை போற்றி புகழ்வதை நமக்கு சிந்தனையாக இறை வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. நாம் எளியவர்களாக குழந்தைகளாக மாறுகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தனது அற்புதங்களையும் அதிசயங்கள் நமது வாழ்க்கையில் நிகழ்த்துகிறார். தான் யார் என நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த திருவழிபாட்டில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய நிலை என்பது கடவுள் கொடுத்தது. இந்த நிலைக்காக நன்றி சொல்வோம். கடவுளுடைய வெளிப்பாடும் கடவுளுடைய திருவுளமும் நமது வாழ்க்கையில் கிடைக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அம்லோற்பவம் மேல்நிலைப் பள்ளி, அம்லோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் இணைய இருக்கின்ற செல்வன் பிரதீஷ் ஜெரி, செல்வி மார்கரெட் இவர்களை அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். இவருடைய திருமண வாழ்வில் இறைவனுடைய நிறை ஆசீரும் இறை வல்லமையும் ஒவ்வொரு நாளும் கிடைக்க இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட மூத்த தம்பதியினர் குருசு குப்பத்தை சார்ந்த திருமிகு சென்ட் ஜூலியன் பரமானந்தம், திருமதி ஜெயமணி பரமானந்தம் தம்பதியினர் தங்களது திருமண வாழ்வின் 57வது திருமண நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருடைய நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பிரான்ஸ் நாட்டில் வாழும் இவருடைய அன்பு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலமோடு இருக்கவும் இத்திருப்பலியில் நாம் செவிப்போம். இந்த நாளில் நமது உப்பளம் பங்கிலே சிறப்பாக பணியாற்றுகின்ற நமது அன்பு வேதியர் திரு தார்சிஸ் அவர்கள் தங்களது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திரு அவையின் சார்பாக அன்போடு அவரை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும் குடும்பத்தினுடைய மேலான காரியங்களுக்காகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் நெல்லித்தோப்பு சில்வன் பெரோஷியா ருவியே தம்பதியினர் தங்களது 5வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். தம்பதியரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இவருடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நெல்லித்தோப்பு நெஸ்தோர் மர்லேனிக் ருவியே தம்பதியினர் தங்களது திருமண வாழ்வின் 4வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். இந்த தம்பதியரை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் ஜெபிப்போம். மேலும் அமலோர் நாதன் பியானமி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெம்மா ராணி
நியோமி தெரேஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும் இறந்த விசுவாசிகள் அனைவருக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் லெபேல் உன்னிதமரி லெபேல் ஃபெலிக்ஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பெங்களூரு பிரபு ஜெயசீலன் மார்டினா ரோஜர் ஜோசப் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நெல்லுத்தோப்பு சகாயமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அகஸ்டின் லோர் ஆண்மிலை பாட்டிக்காகவும் போலந்து நாட்டில் வாழும் லாரன்ஸ் ஏஞ்சலின் எம்மானுவேல் ஜஸ்டின் ராஜ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற லண்டனில் வாழும் கமில் இன்ஃபென்டா என்ற சகோதரி அன்போடு வாழ்த்துகிறோம். அவருடைய நன்றியாகவும் அவருடைய கணவர் ஸ்டீபன் லாரன்ஸ் மகன் எத்தன் தியோதர் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திருநிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. புனித சூசேப்பர் வழியாக இறைவனுடைய ஆசீர் இத்திருப்பலியில் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டி நாம் செபிப்போம். உலகம் முழுவதும் இருக்கிற அசாதாரண சூழ்நிலை விலகி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்கள் நலம் பெறவும் நாம் செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராகி மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7, 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசிரிய நாடு, சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும்
அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவனை விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவிக்கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவருடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை பற்ற வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரை உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவரே தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவரே தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறீர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கனவின் புனிதரான யோசேப்பின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை கனவின் புனிதரான சூசையப்பருடைய திருப்பலியை நாம் லூர்து தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பு செய்தோம். இந்த ஒளிபரப்பு நிகழ்வை ஒரு சிறிய குழந்தை, 1.5 வயது நிரம்பிய குழந்தை முட்டி போட்டு அந்த டெலிவிஷனில் பூசை பார்த்து கொண்டிருந்தது. பெங்களூரில் இருக்கிற அன்பு சகோதரர் பிரபு ஜெயசீலன், சகோதரி மார்டினா இவர்கள் இந்த அழகான படத்தை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு குழந்தை முட்டி போட்டு டிவியில பூசை பார்த்து கொண்டிருக்கிறது. மெய்சிலிருக்க வைத்த அழகான படம் அது. அவளுக்கு உடனடியாக நான் செய்தி அனுப்பினேன். இந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கும் இந்த பெற்றோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி நான் செய்தி அனுப்பினேன். அந்த சிறிய படத்தை என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் போட்ட பொழுது நிறைய பேர் அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொன்னார்கள், பாராட்டினார்கள். ஒரு பச்சிளம் குழந்தை டிவிக்கு முன்பாக முட்டி போட்டு பூசை பார்த்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் மீண்டுமாக எனக்கு இந்த படத்தை அனுப்பிய சகோதர சகோதரிடம் கேட்டேன், இவனுடைய பெயர் என்ன, இவன் பெயர் என்ன? அவள் சொன்னார்கள், இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று சொன்னார்கள். இந்த குழந்தையின் பெயர் யோவான். உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்த தலைப்பில் தான் நான் மறையுரை நிகழ்த்தினேன். இக்குழந்தையின் பெயர் யோவான். யோவான் என்று இந்த குழந்தைக்கு பெயரிடுங்கள் என்று செக்கரியாவும் எலிசபெத்தும் சொல்வார்கள். நான் உடனடியாக அவளுக்கு பதில் கொடுத்தேன், அழகான பெயர், அருள், இறைவனுடைய அருளை பெற்ற குழந்தை இது. யோவான் என்று சொன்னால் God is gracious என்ற அர்த்தம். எனவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருள் நிறைந்த கடவுள் இரக்கத்தை கொண்டு வந்துள்ள ஒரு அன்பான குழந்தை. சிறு குழந்தையாக இருந்த பொழுதே தன்னுடைய பக்தியை இவன் வெளிப்படுத்தியிருக்கிறான். எதிர்காலத்திலே மேன்மையானவனாக வருவான் என்று செய்தி மீண்டும் நான் அனுப்பினேன். அருமையானவர்கள், அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கலாம். இது நமக்கெல்லாம் டிவி பூசை என்று சொன்னால் டிவியில எல்லோரும் கதாகலட்சேபம், கதை நிகழ்வுகள், நாடகங்கள், சினிமாக்கள், பாடல் நடக்கிறது போல நமக்கு ஒரு நிகழ்வு. இந்த குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? டிவியில ஃபாதர் பூசை வைக்கும் பொழுது பக்தியா முட்டி போடணும்னு யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த குழந்தை நினைத்திருக்கும், ஒருவே சாமியே நேரா வந்ததாக நினைத்திருக்கும். டிவியில சாமி நேரா வராரு, நான் சாமியை பார்க்கிறேன் உணர்வு இந்த குழந்தை இருக்க வேண்டும். குழந்தைக்கு இருக்கிற பக்தி ஞானம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். சென்னையில் ஜஸ்டினா என்ற அருமையான ஒரு குழந்தை, அப்படி பெற்றோர்கள் எனக்கு தெரியும், ஜாய்ஸ் ஜூலி அவர்கள் என்னிடம் சூசைப்புடைய கனவின் புனிதர் சூசைப்புடைய திருவுருவ சுரூபத்தை பெற்று வீட்டிலே வைத்தார்கள். அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நம்ம எதை கேட்டாலும் எதை எழுதி வச்சாலும் உடனே சூசையப்பர் பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுப்பார். குழந்தை என்ன செய்து ஒரு பேப்பர் எடுத்தது. பேப்பரில் எழுதுது, நான் நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றாக சம்பளம் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் எழுதிவிட்டு எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வேணும் கூடுதலாக எழுதி வைத்தது. அது மறைச்சி அந்த சுரூபத்துக்கு கீழே வச்சிருந்தது. நான் நன்றாக படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், கூடவே எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வேணும். நீங்களும் நானும் எழுதி வைப்போமா? அப்படி நமக்கு பெரிய பெரிய கார்கள்லாம் எழுதி வைப்போம்.
அந்த பெற்றோர்கள் பார்த்து விட்டு அடுத்த நாள் 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி வந்து அந்த குழந்தை சுரூபத்து கீழே வைத்து விட்டார்கள். சொன்னார்கள், சூசேப்பர் இன்னைக்கு 5 சாக்லேட் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகளுடைய வினோதமான பழக்க வழக்கங்கள், பக்தி முயற்சிகள், அவருடைய அறிவுத்திறன், ஞானத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த குழந்தை இப்படியெல்லாம் பேசுது, இப்படியெல்லாம் செயல்படுவது, இப்படியெல்லாம் பகிர்ந்து கொடுக்குது, இப்படியெல்லாம் ஒற்றுமையா இருக்குது. நமக்கு பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி எடுத்து உங்களுக்கும் எனக்கும் சிந்தனைக்கு கொடுக்கிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். இவைகளை ஞானிகளுக்கும் வல்லுநர்களுக்கும் அல்லது அறிஞர்களுக்கும் மறைத்து நீர் சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளீர், அதற்காகவே போற்றி என்று சொல்கிறார். இந்த சிறுவர்கள் யார்? இவைகள் என்பது யார்? இதுதான் நமக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்ற பொழுது பிரம்மாண்டமான மனிதர்கள், பிரசித்தி பெற்ற மனிதர்கள், முதன்மையான மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் யாருமே கடவுளுடைய அழைப்பிலும் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பிலும் முதன்மையான இடத்தை பிடிக்கவே இல்லை. இந்த உலகம் சிறியவர்களாக, எளியவர்களாக, சாதாரணமானவர்களாக, திறனற்றவர்களாக, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் வழியாக கடவுள் மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நான் விவிலியத்தை புரட்டுகின்ற பொழுது மணிக்கணக்காக இன்று நாம் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சில உதாரணங்கள் பழைய ஏற்பாடு பார்க்கின்ற பொழுது நமது தொடக்க நூலில் நோவாவுடைய பெட்டக நிகழ்வு. நோவா யார்? அந்த வயதான முதியவருக்கு கடவுள் செய்தி கொடுக்கிறார். வெள்ளம் வரப்போகிறது, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பெட்டகம் செய். எந்த இடத்தில் செய்கிறார்? கடலோரத்தில் செய்யல, கடல் தண்ணீர செய்யல, கட்டாந்தரையில் அவர் பெட்டகம் செய்கிறார். ஊரில் இருந்த அத்தனை பேருமே இந்த கிழவரை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், இவரை பற்றி பேசுகிறார்கள். இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வெள்ளம் வந்தது. கட்டாந்தரையில் பெட்டகம் கட்டிய அவர், அவரும் அவருடைய குடும்பத்தினரும், ஆண்டவர் சொன்ன அத்தனை ஜீவராசிகளும் அங்கு காப்பாற்றப்பட்டன. உலகிலே பெரிய பெரிய மனிதர்கள் இருந்தார்கள், அத்தனை பேரும் அழிவுண்டார்கள். தொடக்க நூல் சொல்லிக் கொடுக்கிற பாடம் இது. தொடக்க நூல் 12 8வது அதிகாரத்தில் நோவாவுடைய பெட்டக நிகழ்வு 12 படிச்சீங்கன்னா, ஆபிரகாமை அழைக்கிற கடவுள் உன்னுடைய இடத்தையும் நாட்டையும் இனத்தையும் விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போக வேண்டும். ஒரு பேச்சு கூட பேசல, அவர் மறுப்பு சொல்லவே இல்லை. நீ சொல்ற இடத்துக்கு போற ஆண்டவரே. 12வது தொடக்கத்தில் நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய பெயரை விளங்க செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக இருப்பாய் என்று சொல்கிற கடவுள் அந்த மனிதனை என்ன செய்கிறார்? இங்கிருந்து புறப்படு, ஓடு, எல்லாத்தையும் விட்டுடு, சொந்த பந்தம், நிலபுலம், சொத்து எது இருந்தா எல்லாத்தையும் விட்டுடு. அப்படிப்பட்ட மனிதன் அவன் பெரிய இனத்தினுடைய தலைவனாக இருக்கிறார், விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அவருக்கென பிள்ளை பேர் இல்லாத நிலையில கடவுள் ஒரே மகனை ஈசாக்கை கொடுத்து அவனை கூட பலியிட செய்வார். அவனை சாகடிக்கணும், கொலை செய்யணும். ஏன்னா ஒண்ணுதான் கொடுத்திருக்கீங்க கடவுளே, என்னுடைய இனத்தை பெரிய இனமா மாத்துன்னு சொல்லி இருக்கிறீங்க, கடல் மணலை போல உருவாகுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அவனை சாவஸ் அடிக்க சொல்ல கேட்கவே இல்லையா? அவரு கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார், அவ்வளவுதான். மோசே இடத்துல திக்கு வாயன், அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனை கூப்பிட்டு அரசவைக்கு போயிட்டு, பலம் வாய்ந்த எகிப்தினுடைய அரசு அரண்மனைக்கு போயிட்டு உன்னுடைய மக்களுக்கான விடுதலை செய்தி சொல், அரசனிடம் பேசு, அங்கிருந்து விடுதலை கொண்டு வா. ஒரு திக்கு வாய், ஆண்டவரே பேச கூட தெரியாது எனக்கு, ஒன்னத்துக்கு லாய்க்கலால் மாடு மேய்க்கிறவனை கொண்டு போயிட்டு அரண்மனையில வந்து போராட சொல்றீங்க, வாதாட சொல்றீங்க. ஆண்டவர் அவர்களைத்தான் கொண்டு வருகிறார். தாவீதுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இப்படி விவிலிய கதாபாத்திரங்கள், கதை மாந்தர்கள் அத்தனை பேருமே மிகவும் சாதாரணமானவர்களாக, எளியவர்களாக, இவர்களை கொண்டு இவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டவர்கள், கடவுளுடைய திட்டங்களை அறிந்து கொண்டவர்கள், கடவுள் என்ன சொல்கிறாரோ உடனடியாக செய்யக்கூடியவர்கள். இவர்கள் தான் பெரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிறப்பு சாதாரண ஆடு மேய்க்கிற இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எதுவுமே கேட்கலையே. தாவீதின் ஊரிலே உங்களுக்கான மெசியா பிறந்திருக்கு, அவ்வளவுதான் செய்தி. அதற்கான விளக்கெல்லாம் கொடுக்கல, பெரிய பெரிய புத்தகம்லாம் போடல. அவர்கள் உடனடியாக ஓடுகிறார்கள். செய்தி கேட்ட உடனே கபடமற்ற உள்ளத்தினர் இதுக்கான விவாதம்லாம் எழுப்பல, கேள்வி கேட்கல, உடனே ஓடுறாங்க. ஆண்டவரை தண்டனிட்டு வழங்குவார்கள். ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இந்த பாமரர்களாக இருக்கிற 12 பேரை பார்க்கின்ற பொழுது சாதாரணமானவர்கள். இந்த சாதாரணமானவர்கள் எப்படி தேர்வு செய்கிறார்?
லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அதில் அழகாக சொல்லப்படும், அவர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டார்கள், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்வார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் போடுங்க. அவங்க மீன் பிடிப்பதிலே அவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள், பாண்டியத்தையும் பெற்றவர்கள், ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இரவு முழுவதும் பாடுபட்ட ஆண்டவர், ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே. உடனே சொல்வார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் போடுங்கள். லூக்கா நற்செய்தி 5ல படிக்கலாம். அவர்கள் நிறைய மீன்பாடுகளை கொண்டு வந்தார்கள், வலை கிழிகிற அளவில் மீன்பாடு இருந்ததை சொல்கிறார். அதையே நாம் யோவான் நற்செய்தியில் 21ல படிக்கின்ற பொழுது, வலையை வலது பக்கமாய் போடுங்கள். அவங்களுக்கு தெரியாதா வலது இடது எந்த நேரம் எந்த பொழுது தெரியாதா? மீன்பிடிப்பு துறையில குழந்தையிலிருந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் சொன்ன உடனே ஓடினாங்க, போட்டாங்க. அங்கு மீன்பாடுகள் ஏராளமாக இருந்தது. அதே போல யோவான் நற்செய்தி 2ல ஆண்டவர் சொல்வார், அங்கு ரச தட்டுப்பாடு இருக்கு, திருமண விருந்து, ரச தட்டுப்பாடு இருக்கிறது, சண்டை மூழ்கிறது, அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊர் கலவரமாக இருக்கிறது. அங்க இருக்க சாதாரண அப்பாவிகள் வேலைக்காரர்களை கூப்பிட்டு இந்த கல் சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், அவ்வளவுதான். ஆண்டவர் இது நிரப்பின ரசமா மாறுமா? நீ மாயஜாலம் செய்ய போறியா, வித்த காட்ட போறியா? எதுவுமே கேட்கல. அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். அசாதாரணமானவர்கள் விளிம்பு வரை நிரப்புகிறார்கள். நிரப்பிய பிறகு இதை முண்டு பரிமாறுங்கள் சொன்ன உடனே பரிமாறுகிறார்கள். அது சுவையான ரசமாக மாறுகிறது, திருமணம் களை கட்டுகிறது. சாதாரணமானவர்கள், சாதாரணமானவைகள். இவர்கள் தான் சிறுவர்கள், இவர்கள் தான் எளியவர்கள். அது மட்டுமல்ல, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவிடுகிற நிகழ்வில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுக்கு ஒண்ணு இல்லை, 5 அப்பம் வச்சிருக்கிறேன், 2 மீன் துண்டு வச்சிருக்கிறேன், இது இவ்வளவு பேருக்கு 10,000 பேருக்கு மேல இருக்காங்க, கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அழகாக சொல்றார், அவர்களை அமர செய்யுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது, அமர செய்யுங்கள். அவங்க அமர செய்கின்ற பொழுது எல்லாருக்குமே உணவு கிடைக்கிறது. எப்படி ஆண்டவர் கொடுப்பீங்க? நீங்க எங்கள்கிட்ட 5 தானே வச்சிருக்கிறோம், இதை எப்படி பழுக செய்வீங்க? எதுவுமே அவங்க கேட்கலையே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எளிய மனிதர்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்றவர்கள் எளிய மனிதர்கள். இவர்களுக்குத்தான் இறைவனுடைய வெளிப்பாடு கிடைக்கும், இவர்களுக்குத்தான் இறை ஞானம் பிறக்கும், இவர்களுக்குத்தான் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது மத்தேயு நற்செய்தி 11 தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவான் கேட்பார். அவர் சிறைச்சாலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார். வருகிறவர் வரப்போகிற நீர்தாமோ, வேறு யாரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறார். மெசியாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அந்த காலத்தில் நடந்த அரும்பெரும் காரியங்கள் சொல்லிக் கொடுப்பார். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடக்குவாதம் நெடுந்து நடக்கிறார்கள், தொழுநோயால் நலம் பெறுகிறார்கள், இதையெல்லாம் போய் சொல்லுங்கள் என்று சொல்வார். அதனை தொடர்ந்து 11வது அதிகாரம் 16ல் இந்த தீய தலைமுறையினர் அருள் அடையாளத்தை கேட்கிறார்கள். தலைமுறையை ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன், ஆனா என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல, என்ன பார்க்க முடியல, இந்த தலைமுறையினர் என்னிடம் அடையாளம் கேட்க சொல்லி வேதனைப்படுகிற ஆண்டவர். நேற்றைய வாசகத்தில் நாம் படித்தால் அவங்க நகர்களை ஆண்டவர் ஐயோ கேடு என்று சொல்வார். கொரோசின் நகரே, பெத்சாய்தா நகரே, கப்பர் நகமே, உங்களுக்கு ஐயோ கேடு, உங்களோட வல்ல செயல்களை செய்திருக்கிறேன், நீங்கள் திருந்தவில்லை என்று சொல்வார். எனவே ஒரு தலைமுறையை ஆண்டவர் பார்க்கிறார். திருமுழுக்கு யோவானை பார்க்கிறார், பரிசேய கும்பலை பார்க்கிறார், இந்த பெரிய பெரிய வல்ல நகரங்களை பார்க்கிறார். மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும் அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசு வந்து விட்டார், இறையரசு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டார்கள்? கூட இருந்த திருத்தூதர்கள். இந்த 12 பேருமே இயேசுவில் மெசியாவை பார்த்தார்கள், இறைமகனை பார்த்தார்கள். பேதுரு மிக அழகாக சொல்வார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவார். அவரே சொல்வார், ஆண்டவரே நீர் மெசியா, இறைமகன், இந்த உலகிற்கு வரவிருக்கிற இறைமகன் என்று சொல்லி தன் விசுவாசத்தை அறிக்கையிடுவார். இதெல்லாம் யாருக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது? தோமையார் ஆண்டவரை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாச அறிக்கையிடுவார். அற்புதமானவர்களே, இந்த எளிய மனிதர்கள் தான் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்று நாம் இந்த தொலைக்காட்சி வழியாக திருநிகழ்வில் பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய பிரம்மாண்டங்கள், நம்முடைய அறிவு திறன்கள், நம்முடைய செல்வாக்குகள், நம்முடைய செல்வந்தங்கள் இதெல்லாம் குப்பைகள் தான். ஆண்டவருக்கு முன்பாக வருகின்ற பொழுது விவாதங்களை எழுப்பக்கூடாது, ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடாது, நமது கண்டுபிடிப்புகளை மூளை வைத்து நாம் ஆய்வு செய்யக்கூடாது. ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது இதயத்தோடு வர வேண்டும். இதயத்தில் ஆண்டவன் உறைந்திருப்பதை
வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர வேண்டும். இதயத்தோடு பார்க்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு எளிதாக இருக்கும். இந்த குழந்தைகள் பிரிவுகளை சார்ந்து வாழ்கின்றவர்கள், இந்த குழந்தைகள் வெளிப்படை தன்மையோடு இருக்கிறவர்கள், இந்த குழந்தைகள் ஒளிவு மறை இல்லாமல் நேர்மையாக வாழ்கின்றவர்கள். எனவே இவர்களுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. நாமும் வெளிப்படை தன்மையோடு ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கையிலும் அனுகூலங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைய கிடைக்கும். ஆமீன். அன்பின் பரலோக தந்தையே, இந்த அழகான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் சதிசேயர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் அரண்மனையில் வாழ்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் அவரை புறக்கணித்த பொழுது எளிய மனிதர்கள் ஏற்றுக்கொண்டதால் அதிகமான இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் பெற்றுக்கொண்டதை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இன்று நாங்களும் இந்த அசாதாரண சூழ்நிலையில் வாழ்கின்ற பொழுது நீர் உண்மையாகவே எங்கள் மத்தியில் வாசம் செய்திருப்பதை, வாழ்ந்து கொண்டிருப்பதை, எங்களை வழிநடத்துவதை, ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதை, நீர் பாதுகாத்து எங்களோடு பயணிப்பதை நாங்கள் உணர செய்தருளும். உம்முடைய இறை அரசிலே நாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நாளும் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை ஏற்றிடுவீர். எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை எங்கள் உழைப்பினையே எங்கள் விளை நிலம் கொடுத்ததை தருகின்றோம். படைப்பின் முதல்வனே உமக்காக, படைப்பின் முதல்வனே உமக்காக உம் படைப்புகள் கொடுத்ததை படைக்கின்றோம். இறைவா இறைவா என்னை முழுதாய் ஏற்றிடுவீர், ஏற்றிடுவீர். எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை உழைப்பினையே ஏற்றிடுவீர். எங்கள் வாழ்வினையே ஏற்றிடுவீர். இறைவா இறைவா எம்மை முழுதாய் ஏற்றிடுவீர், ஏற்றிடுவீர். எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம் ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூய ஆவினேளிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்க உமது அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பெனவந்தூர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளியவர்கள் மத்தியில், குழந்தைகளாக மாறியவர்கள் மத்தியில், திறந்த உள்ளத்தோடு வருகின்றவர்கள் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளியாரால் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திருத்தம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
நீட்டாத திரவியமாய் என்னில் உரைய என்ன நானும் செய்தேனோ அல்ல அல்ல குறையாத அமுதமாய் அள்ளி பருகும் வெள்ளமாய் அல்ல அல்ல குறையாத அமுதமாய் அள்ளி பருகும் வெள்ளமாய் உயிர் கலக்க இந்த பிறவி எடுத்தேனோ நெஞ்சே நெஞ்சே நீ விழித்தெழு நெஞ்சார அவரை வாழ்த்திடு விதை விதையாய் நல்விதையாய் தேர்ந்தெடுக்க என்ன வரம் பெற்றேனோ நலமாக்கும் நல்லுணவாய் என்னில் கரைய என்னை தேடி வந்ததேனோ விதை விதையாய் நல்விதையாய் தேர்ந்தெடுக்க என்ன வரம் பெற்றேனோ நலமாக்கும் நல்லுணவாய் என்னில் கரைய என்னை தேடி வந்ததேனோ கதை கதையாய் என் வாழ்க்கை கலங்கமில்லா உன்னுறவால் கதை கதையாய் என் வாழ்க்கை கலங்கமில்லா உன்னுறவால் நடைபயில என் நன்மை கொடுப்பேனோ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இல்லற தாமரை இலை மேலே துளி நீராய் தினம் வாழ்ந்த தந்தை சூசை வாழியவே. இல்லற தாமரை இலை மேலே துளி நீராய் தினம் வாழ்ந்த தந்தை சூசை வாழியவே. மாமரியாள் மணமகன் தாயாய் மலர்ந்திட துணை செய்த மாதவனே. மாமரியாள் மணமகன் தாயாய் மலர்ந்திட துணை செய்த மாதவனே. பூமியில் கோமகன் இயேசுவையே போற்றிய தந்தையே வாழ்க